முட்டை குழம்பு அம்மா வணக்கி ஆட்டி வைப்பாங்க. அது வச்சாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 2 பழுத்து தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்காங்க. காரத்துக்கு இந்த மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் விட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சுருண்டு வணங்கிடணும். அதுக்கப்புறம் சைடில் அப்படியே முட்டையும் வேக வச்சுட்டு இது 6:30 கேப்பில் போய் டீ குடிச்சிட்டு வந்தாலும் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்கிறது தான். இது கூட தேங்காய், மல்லித்தூள் 3 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் தாளிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணியிருக்காங்க, ஒரு பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. திருப்பி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடு, சப்பாத்திக்கு எல்லாமே